நீ வீடியோ போடலாம். இன்னைக்கு வந்து நீ என்ன யாரை பத்தி சொல்றியோ, எதை பத்தி சொல்றியோ அதான் வீடியோ போட போறேன். நீ ஃபோன்ல ஏதோ ஒண்ணு பார்த்து வச்சிருந்தீன்னா, அல்லது ஏதோ பார்த்துட்டு இருந்தீன்னா, எது சம்மந்தமா சொல்றியோ நான் அது சம்மந்தமா உனக்கு ஒரு கருத்து சொல்றேன். எது வேணாலும் கேளு நான் சொல்றேன். இதோ ஒரே நிமிஷம். வெயிட் பண்ணலாம். நித்யானந்தாவை பத்தி பேசலாமா? பேசிட்டா போச்சு. எப்படி? கண்ணே இவர் பார்த்தோம்னா இவர் வந்து பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டத்தில் 1978 பிறகுறாரு. நித்யானந்தா அப்படிங்கிறது அவரோட சொந்த பேரே கிடையாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் ராஜசேகர். ராஜசேகர் தான் அவர் பேர். யாருமே புதுசாக கேட்பாங்க எது ராஜசேகரா அப்படின்ட்டு. இன்னைக்கு அரசியல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர்கள் பல பேருக்குமே கூட வந்து பார்த்தோம்னா நல்லா கேளுங்க, முன்னாள் முதலமைச்சர்கள் பல பேருக்குமே கூட வந்து பார்த்தோம்னா அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் வேற பேராக இருக்கும். இவங்க இந்த வாட்டி இங்கே வந்த வாட்டி ஆஸ்ட்ராலஜிக்கோசரம் ஜோதிடத்துக்கோசரம் ஒரு பேர் மாற்றிருப்பாங்க. அதே மாதிரி செலிபிரிட்டிஸும் அப்படி தான். நடிகர் சூர்யாவோட உண்மையான பேர் சரவணன். சரவணன் தான். நிஜமாலுமே அவரோட உண்மையான பேர் அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் சரவணன் தான். இப்படி சினிமாக்குள்ளாடி வரும்பொழுது ஒவ்வொருத்தரும் தனக்கோடைய பேர் மாற்றிக்கோங்க. ரஜினிகாந்தோட பேர் சிவாஜி ராவ். அவர் வந்து கர்நாடகாவில் பிறந்து வளர்ந்த ஒருத்தர். அவரோட அப்பா அம்மா வச்ச பேர் வந்து சிவாஜி ராவ். இந்த மாதிரி நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பேர் இருக்கும், அதுக்கப்புறமேட்டு ஒரு பேர் இருக்கும். முதல்ல இவர் வந்து பார்த்தோம்னா 1978 திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிறந்து வளர்றாரு. பொதுவாகவே நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் உலக புகழ் வாய்ந்த ஒரு கோயில். திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை தீபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று சேருவாங்க. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியில் லட்சக்கணக்கான பேர் கிரிவலம் வருவாங்க. ஒரு புண்ணிய பூமி, அண்ணாமலையாரை நினைச்சாலே மோச்சம் இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணிய பூமியில் பிறந்தவர் தான் வந்து பார்த்தோம்னா நம்ம ராஜசேகர் என்கிற நித்யானந்தா. ராஜசேகர் அப்படி இருக்கும் பொழுது பிறந்து வளரும் போது ஒரு சாதாரண குடும்பத்தில் தான் பிறந்து வளர்றாரு. அவர் பிறந்து வளரும் பொழுது ஒரு ஆன்மீக தேடல் உள்ள ஒரு நபராக தான் இருக்காரு. அவருக்கு ஒரு 12 வயசு இருக்கும்போது திருவண்ணாமலை அடிவாரத்தில் எங்கேயோ உட்காந்து ஒரு தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியை நான் உணர்ந்துட்டேன், எனக்கு வந்து ஒரு ஆன்மீக ஒரு விழிப்புணர்வு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நிறையா தன்னுடைய வயசுக்கு மீறிய நிறைய போதனைகள் நிறைய செயல்கள் அப்படிங்கிறது நல்ல விஷயம்லாம் பண்ணியிருக்கிறாப்புல. தன்னோட 16வது வயசுல வீட்டை விட்டு வெளியில போறாரு, குடும்பத்தை விட்டு வெளியில போறாரு, சன்னியாசி வாழ்க்கை வாழ்றாரு. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு சிவாலயங்களுக்கு போறாரு, சுத்தி பாக்குறாரு, கடவுளை தேடுறாரு, மக்களுக்கு நல்லது செய்யறாரு. இப்படி சுத்திட்டு இருந்த மனுஷன் என்ட்ரி கொடுக்குறாரு. என்ட்ரி வராரு. இவர் ரஜினி சொல்லுவார்ல, 30 வருஷம் முன்னாடி கபாலி எப்படி போனானோ அப்படியே வந்துட்டான்னு சொல்லு, கபாலி திரும்ப வந்துட்டான்னு சொல்லு அப்படிம்பாங்கல்ல. அந்த மாதிரி வந்து திரும்ப வந்து அவர் வந்து ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு. அவர் கொடுத்த ரீஎன்ட்ரி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத ரீஎன்ட்ரி. அப்போ ரீஎன்ட்ரி கொடுத்த வாட்டி அப்போ அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜசேகர் கிடையாது, நித்யானந்தா, பரமஹம்ச நித்யானந்தா. அவரோட என்ட்ரியில் வந்து அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி மகாவதார் பாபாஜி வந்து பார்த்தீங்கன்னா நான் தரிசனம் பண்ணேன், அவர் வந்து எனக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணார், மகாவதார் பாபாஜி தான் வந்து எனக்கு நித்யானந்தான்னு பேர் வச்சாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு அடுத்தபடியாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா, அந்த பத்திரிகையோட பேரும் சொல்ல வேணாம், வலம்புரி ஜான் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, ஓகேவா. அவர் என்ன பண்ணுறாரு, நித்யானந்தாவுடைய ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணி ஒரு கட்டுரை எழுதுறாரு. அதில் என்ன பண்ணுறாரு, நித்யானந்தா வந்து தியானத்தில் இருக்கும்போது யாரோ ஒருத்தர் அண்ணாச்சி பழம் கொண்டு வந்து ஆசீர்வாதம் கேட்டிருக்கிறாங்க. இவர் வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறாரு. அண்ணாச்சி பழமும் சாப்பிடலாமான்னு இருக்கிறாங்க, சாப்பிடுங்கன்னு இருக்கிறாரு. அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்குது. அவங்க வந்து இந்த மாதிரி விஷயத்த சொன்ன உடனே இது வந்து வலம்புரி ஜான் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, நித்யானந்தாவை கிண்டல் பண்ணுற விதமாகவோ அல்லது எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமாகவோ இல்லை, அவர் வந்து தன்னை அடையாளப்படுத்திக்கிறதுக்கோசரமோ ஒரு கட்டுரை போட்டு வர்றாரு. அதை போட்டுட்டோடனே பயங்கரமாக சேல்ஸ் ஆகுது. அப்போ வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் தேடி வராங்க, நிறைய பேர் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. வலம்புரி ஜானால நித்யானந்தா வளரல, அவர் இறையொருளால் வளர்றாரு. அப்படி வளரும் பொழுது 2005 2006 காலகட்டத்திலாம் வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு 2026 20 வருஷம் முன்னாடியே உலகம் முழுக்க வந்து பார்த்தோம்னா ஒரு 40-50 நாடுகளில் தன்னுடைய பிரான்ச் வச்சிருந்தாரு. அதாவது ஆசிரமங்கள் வச்சிருந்தாரு, தியானம் சொல்லி கொடுத்தாரு, அறநெறிமுறைகளை சொல்லி கொடுத்தாரு, யோகா சொல்லி கொடுத்தாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார் மனுஷன். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது 2010 வந்து அவரோட வாழ்க்கையில் வந்து அவரும் சம்மந்தப்பட்ட ஒரு ப்ரைவேட் வீடியோ வந்து ஒன்று லீக் ஆகுது. அது லீக் ஆன வாட்டி வந்து பார்த்தோம்னா அவருடைய இமேஜ் டோட்டலாக ஸ்பாயில் ஆகுது. அப்படி வந்து ஏகப்பட்ட ப்ரெஷர் அப்படிங்கிறது பொலிட்டிக்கல் ரீதியாக அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. நிறைய அரசியல்வாதிகள் போய் அவர்கிட்ட பணங்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். அவர் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே அவர் சம்மந்தப்பட்ட விஷயம்
அந்த அரசியல் கட்சி சேர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க, வேணா சரி பண்ணி ஆளுங்களை வச்சு இவரோட ப்ரைவேட் இதெல்லாம் எடுத்து இவர் தனிப்பட்ட விஷயத்த வெளியில் விட்டு மக்கள் மத்தியிலே இவர் பேரை டேமேஜ் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்த அரசியல்வாதிகளாம் இவரை வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு நபராக தான் கருதுனாங்க. அவரை இங்கேருந்து அடிச்சே துரத்தாத குடும்பம் தான். அவர் இங்கேருந்து பெங்களூர் போனார். அங்கேயும் அவருக்கு ஏகப்பட்ட நெருக்கடிகள், அவர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குது, அதை யாருமே மறுக்கலை. அவரை இங்கேருந்து வெளியில் அனுப்பி விட்டாங்க. அங்கே போய் அவர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள். 2019 மனுஷன் வந்து என்ன ஆகுறாரு, அப்ஸ்காண்ட் ஆகுறாரு. 2019 தேடப்படும் குற்றவாளி இவருன்னு சொல்லி ஒரு அலர்ட் கொடுக்குறாங்க. நிறைய காவல்துறைகளை இந்தியா முழுக்க கொடுக்குறாங்க, இவரை பார்த்தா சொல்லுங்க பிடிச்சி கொடுங்கன்ற மாதிரி. 2019 மனுஷன் அப்ஸ்காண்ட் ஆகிட்டாரு, தலைமறைவாயிட்டாரு. தலைமறைவானவர் என்ன பண்ணுறாரு, வீடியோ, யூடியூப் வீடியோ, அதாவது யூடியூப் வீடியோ, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஐடி கிரியேட் பண்ணி அதில் வந்து வராரு உள்ளார. நான் வந்து எனக்குன்னு தனிநாடு, தனி மக்கள், என் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டை உருவாக்குறேன், என் நாட்டோட பேரை கைலாசா அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குறாரு. உருவாக்கிட்டு என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி அங்கே வந்து முக்கியமான மொழி 3 மொழி தான். முதல் மொழி தமிழ், 2வது மொழி இங்கிலீஷு, 3வது மொழி சமஸ்கிருதம் அப்படிங்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேர் பிறந்து வளர்ந்து பெரியாளானவற்றை தன்னுடைய அடையாளத்தையே மறந்துடுவாங்க. தன்னோட அடையாளத்தை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. ஜக்கி வாசுதேவ் வந்து பார்த்தோம்னா அவரோட நேட்டிவ், அவர் பிறந்த ஊர் எடுத்து பாரு, தமிழ் ஆள் பேராது. அவர் ஜக்கி வாசுதேவ் அப்படிங்கிற பேர் தமிழ்நாட்டில் வைப்பாங்களா? அது என்ன ஜக்கி வாசுதேவ்? அவரோட பூர்வீகம் தமிழ்நாடு கிடையாது, அவரோட பூர்வீகம் வேற. இங்கே வந்து இந்த பேர், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து தன்னுடைய அடையாளத்தை மறைச்சி இங்கே பிழைக்கிறதுக்கு மாற்றிக்குவாங்க. ஆனால் நித்யானந்தா இங்கேருந்து வெளியில் போய் தனக்குன்னு தனிநாடு உருவாக்கினாலும் தன்னோட அடையாளத்தை எங்கேயுமே அவர் வந்து மறைக்கல. தன்னுடைய தாய்மொழியான தமிழ் மொழியை, செம்மொழியை அந்த என்ன பண்ணுறாரு, பெருமைப்படுத்துகிற விதமாக அங்கே தான் உருவாக்கின நாட்டில் தமிழ் மொழிக்கு முதல் முன்னுரிமை கொடுத்துருக்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன். இவரை நசுக்கணும்னு நினச்ச தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள்லாம் வந்து பார்த்தோம்னா இவரை ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக நினச்சாரு. அவனை போகிற போக்கில் சூன்னு தட்டி விட்டுறலாம்னு நினச்சாங்க. இன்றைக்கி நித்யானந்தா நினச்சா இவங்கள சூன்னு தட்டி விட்டுறலாம். இன்றைக்கி நித்யானந்தா வந்து யாருமே தொட முடியாத உயரத்துக்கு போயிட்டாரு. அவர் மேலே நிறையா குற்றச்சாட்டுகள் இருக்குது, அதை யாருமே மறுக்கிறது கிடையாது. அவர் மேலே இருக்க குற்றச்சாட்டுகளை யாருமே மறுக்க முடியாது. ஆனாலும் இன்னைக்கு உலகத்தில் பெரிய பெரிய ஆளுங்களாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தன் இனத்தை சேர்ந்த மக்களை வந்து செலிப்ரிட்டியாக கொண்டாடுறாங்க. இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரும்பாலான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, மொழி வாரியாக தான் இனத்தை பிரிப்பாங்க. சீமான் அண்ணா சொல்கிற மாதிரி மொழி வாரியாக தான் இனத்தை பிரிப்பாங்க. உதாரணத்துக்கு நம்மளுடைய உலகத்திலேயே மிக புத்திசாலியான இனம் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு யூதர்கள் பெரும்பாலும் தங்களை அடையாளப்படுத்திக்குவாங்க. நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் யூத இனத்தை சேர்ந்தவங்க, இயேசு பிறந்த இனம், எங்களோட யூதர்கள் வந்து உலகத்திலே மிக புத்திசாலி மக்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஒரு சிலர் சொல்லுவாங்க, ப்ரெடிக்ஷன் பண்ணுவாங்க. மிகப்பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் யூதர்கள் தான் அப்படிம்பாங்க. இஸ்ரேல் எங்களுக்காக உருவாக்கப்பட்ட நாடு, உண்மையில அது உண்மைதான். இஸ்ரேல் முழுக்க முழுக்க யூதர்கள் இருக்கிறாங்க. யூதர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு காலகட்டத்தில் ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, அழிக்கப்பட்ட இனத்தை சேர்ந்த மக்கள். இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வாழ்கிறாங்க, தங்களை வந்து பெருமைப்படுத்திக்கிறாங்க. ஆனால் அவங்க பெருமைப்படுத்திக்கிற மாதிரி நம்ம பெருமைப்படுத்திக்கிறோமான்னு சொல்லி கேட்டால் கிடையாது. நம்ம தமிழ் மக்கள்லேருந்து ஒரு ஆள் உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கிறான், நித்யானந்தா. அந்த மனுஷன் இருக்கிறாரு, அவன் சொல்ல இருக்கிறாரு, உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கிறாரு அந்த மனுஷன். அவரை நம்ம அவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட விஷயங்கள் இருக்குது. எந்த அரசியல்வாதி ஊழல் பண்ணல, எந்த அரசியல்வாதி மேலே கரும்புள்ளி இல்லை, எந்த அரசியல்வாதிக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க, யார் இருக்கிறாங்க? எல்லாரு மேலேயும் குறைபாடுகள் இருக்கிறது தான். குறைபாட்டை பற்றி நம்ம பேச வரல. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டோட ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு அப்படின்னா இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளாடி மட்டும்தான் ஒரு செல்வாக்கூட இருக்க முடியும். இப்போ இங்கே பக்கத்தில் கர்நாடகா ஒரு ஊருக்குள்ளாடி இறங்கி நடந்து போனால் யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, யாருன்னே தெரியாதுங்கிறத விட இப்போ உதாரணத்துக்கு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் இங்கே இறங்கி நடந்து வர்றாருன்னா நம்ம எதாவது பார்க்க போகிறோமா? அவர் யாருன்னே நம்மளுக்கு தெரியாது, அவர் நம்மளை பார்க்கணும்னு நம்மளுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் இவங்க வந்து செலிப்ரிட்டியாக இருக்கிறாங்க. இப்போ இவர் சாமியாரெலாம் செலிப்ரிட்டியாக இருக்கிறாரு. உலகம் முழுக்க 120 நாடுகள் இன்றைக்கி வந்து பிரான்ச் வச்சு நடத்துகிறாரு. மிகப்பெரிய அளவில் போயிட்டாரு, யாருமே தொட முடியாத உயரத்துக்கு போயிட்டாரு. ஆனால் அவரை வந்து நம்ம யாருமே வந்து பெருசாக கண்டுக்கிறது கிடையாது.